இயக்கத்திற்காக ஒரு காலத்தில் பாடுபட்டவர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் தவறு செய்திருந்தாலும் அவர் திருந்தி நான் இந்த இயக்கத்திலே வருகிறேன், எனக்கு எந்த பொறுப்பும் வேண்டாம், ஒரு உறுப்பினராக இருக்கிறேன் என்று கடைசி வரைக்கும் ஓபிஎஸ் சொன்னார். ஆனால் அதையும் ஏற்றுக்கொள்ள மறுத்தார். தமிழக வெற்றி கழகத்தை மட்டுமல்ல, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தையும் சேர்ப்பதற்கு அவருக்கு மனமில்லை. அதை 1/2% கட்சி என்று சொன்னார். இப்படி சொன்னால் எந்த கட்சி ஏற்றுக்கொள்ளும், தாங்கிக் கொள்வார்கள்? அவர்களையும் வலுக்கட்டாயமாக இந்த கூட்டணியிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். இப்படி யாரையுமே அரவணைக்காமல், டாக்டர் கிருஷ்ணசாமி இப்படி யாரையுமே அரவணைக்காமல், நான் மட்டும் இருந்தால் போதும், எனக்கு மட்டும்தான் வாக்களிப்பார்கள் என்ற மனநிலையிலே யாரையுமே அரவணைக்காமல் இயக்கத்திலே விட்டு சென்ற, இந்த இயக்கத்திற்காக ஒரு காலத்தில் பாடுபட்டவர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் தவறு செய்திருந்தாலும் அவர் திருந்தி நான் இந்த இயக்கத்திலே வருகிறேன், எனக்கு எந்த பொறுப்பும் வேண்டாம், ஒரு உறுப்பினராக இருக்கிறேன் என்று கடைசி வரைக்கும் ஓபிஎஸ் சொன்னார். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேருவதற்கு முன்னால் கூட சொன்னார், என்னை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு உறுப்பினராக என்னை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆனால் அதையும் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்.